எவ்வளவோ விஷயங்கள சொத்து செல்வம்னு நினைச்சு சேர்க்கிறோம் இல்லையா? ஆனா நிஜமாவே விலைமதிக்க முடியாத ஒரு செல்வம்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? வாங்க இத பத்தி ஒரு சின்ன ஆனா ரொம்ப அழகான கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புதையல் எதுன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? தங்கம், வைரம், சொத்து பத்து இப்படிதானே? நம்ம கதையில வர பிரியான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களும் அப்படிதான் நினைச்சாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் புதையல்னா என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா அவங்க நினைச்சது சரிதானா? பிரியா அவங்களுக்கு அவங்க குடும்பம்னா உயிர். அவங்களுக்காக ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க. அப்படி உழைச்சு அவங்க வாங்குற ஒவ்வொரு பொருளும், அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது வெறும் ஒரு பொருள் கிடையாது. அது அவங்களோட அன்பு, அவங்களோட அக்கறை, அவங்களோட உழைப்பு எல்லாத்தோட ஒரு அடையாளம். ஆமா, அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கும். பிரியாவோட தியாகம் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா அவங்க கையில இருந்த ஒரு தங்க வளையல். அது அவங்க அம்மா போட்டது. அவங்களுக்கு அவங்க அம்மா போட்டது. அப்படி பரம்பரை பரம்பரையா வந்தது. அதனால அந்த வளையல் வெறும் தங்கம் இல்ல, அது அவங்க குடும்பத்தோட பாதுகாப்பு கவசம் மாதிரி. அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஆனா பாருங்க, எப்பவும் சந்தோஷமா இருக்கிற அந்த வீட்ல ஒரு நாள் சாயந்தரம் திடீர்னு ஒரு நிழல் விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சின்ன கலவரம். பிரியாவோட முகத்துல லேசா ஒரு பதட்டம் தெரிய ஆரம்பிச்சுது. என்னாச்சு தெரியுமா? அவங்க உயிருக்கு உயிரான அந்த தங்க வளையல காணோம். அவ்வளவுதான், பிரியாவுக்கு உலகமே நின்னு போன மாதிரி ஆயிருச்சு. வீடு முழுக்க தேடுறாங்க, இங்கேயா அங்கேயான்னு மூளை முடுக்கெல்லாம் தேடுறாங்க. ஆனா கிடைக்கவே இல்ல. நேரமாக ஆக அந்த சின்ன வளையல் போனது அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பூகம்பத்தையே உண்டாக்கிடுச்சு. அவங்களுக்கு அவங்களே திட்டிக்கிறாங்க. ச்சே, எப்படி இப்படி ஒரு அஜாக்கிரதையா இருந்துட்டேன். அவ்வளோதான் போச்சு, இனி அது கிடைக்கவே கிடைக்காதுன்னு ஒரே புலம்பல். அந்த ஒரு கவலை அவங்களோட மொத்த சந்தோஷத்தையும் ஒரு கருமேகம் மாதிரி வந்து மூடிடுச்சு. இதையெல்லாம் அவங்களோட சின்ன பொண்ணு அனு ஓரமா நின்னு அமைதியா பாத்துக்கே இருந்தா. அந்த கனத்த அமைதி, அது ஒரு சின்ன குரல் உடைச்சது. அது அனுவோட குரல். அவளுக்கு வளையல் போனது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா அதுக்காக அவங்க அம்மா இவ்ளோ உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிறது தான் அவளால தாங்கிக்க முடியல. மெதுவா அம்மா பக்கத்துல போனா. அம்மா, ஒரு வளையல் தானே போச்சு. அது வெறும் ஒரு பொருள் தானேம்மா. ஆனா உங்க சிரிப்பு இருக்கே, அதுதான் உங்களோட உண்மையான நகை. நீங்க இப்ப அதையும் தொலைச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்களேம்மா. அவ்வளவுதான், அந்த சின்ன பொண்ணு சொன்ன அந்த வார்த்தை பிரியாவுக்கு தலையில சம்மட்டியால அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. ஒரு குழந்தைகிட்ட இருந்து இவ்ளோ பெரிய ஒரு ஞானமா? அந்த ஒரு நொடியில அவங்க பார்த்த பார்வை, அவங்க யோசிச்ச விதம் எல்லாமே மாறிப்போச்சு. அப்பதான் பிரியாவுக்கு பளிச்சுன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுது. அவங்க முன்னாடி நிக்கிறது அவங்களோட மகள் மட்டும் இல்ல, அவங்க இவ்ளோ நாளா தேடிட்டு இருந்த, அவங்க தொலைச்சிட்டேன்னு நினைச்ச உண்மையான புதையலே அவதான். ஒரு நடமாடும் ஞானம் அவங்க கண்ணு முன்னாடி நிக்குது. யோசிச்சு பாருங்க, தொலைஞ்சு போனது என்ன? ஒரு உயிரில்லாத, சும்மா பலபலன்னு மின்னக்கூடிய ஒரு தங்கத்துண்டு. ஆனா அதுக்கு பதிலா கிடைச்சது என்ன? வாழ்க்கையில எது நிஜமான சந்தோஷம், எது நிஜமான சொத்துங்கிற ஒரு விலை மதிக்க முடியாத புரிதல். பிரியா உடனே தன் மகளை இழுத்து உசுரோடு உசுர அணைச்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க மனசுல ஒரு கதகதப்பு வந்துச்சு பாருங்க. அதை இந்த உலகத்துல இருக்கிற எந்த தங்கத்தாலையும் வைரத்தாலையும் கொடுக்கவே முடியாது. அப்பதான் அவங்களுக்கு முழுசா புரிஞ்சது, தன்னோட மிகப்பெரிய புதையல் எங்கேயும் போகல, அது பத்திரமா தன்னோட கையில, தன்னோட மடியில தான் இருக்குன்னு. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில அடையக்கூடிய எத்தனையோ செல்வங்கள் இருக்கலாம். ஆனா அறிவுள்ள, புரிதலுள்ள ஒரு குழந்தைய விட ஒரு பெரிய செல்வம், ஒரு பெரிய பேரு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல.